தீனா இருங்க எழுப்புறப்பே சிரிச்சுட்டே எழுப்புங்க. ஓகேவா? அதுதான் ரியாஸுக்கு இது பண்ணு, கால் பண்ணு. ஆமா ரியாஸ் வேற. தீனா நீ பேச லைட்டா கூட. தினா எங்கடா? கோவா சூப்பரா இருக்காடா. டைம் ஆயிடுச்சு, பீச்சுக்கு போலாம். இல்ல பீச்சு பாகா பீச் போலாமா? கேண்டலின் பாகா அருமாண்ணா எவ்வளவு பீச் இருக்கு? எவ்வளவோ இருக்கு. தீனா எந்திரி ஒன்ன வச்சுதான் வீடியோ பண்ணுமா? என்ன செய்ய கஷ்டமா தான் இருக்கு. சரி சுகர் செட் பண்ணிடலாம் கேமரா. சரி ஓகே செட் பண்ணிடலாம். எந்திரி பேசுறா. ஒன்னா அவனை பேசுறா கேட்கலையாடா? இருன்றானா? ஊம்புடாவா? என்னடா ஊம்னா? தீனா எந்திரி தீனா. ஒரே நிமிஷம். கேமரா வந்து அப்படிக்கா விடிட்டு போனோம். இப்படிதான் இருப்பான். முன்னால எங்களை பார்க்க முடியாதுடா. ஆனா நீ பேசலாம்டா. கேமரா ஆகப்பா தெரியவே நீ. எனக்கு பரவாயில்ல அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பேசுறதுக்கு உரிமை கொடுத்ததுக்கு காரணம் யார் தெரியுமாடா? அவருதான்டா. அதான்டா ஃப்ரேம் விட்டாதா? இதெல்லாம் எப்படி பண்ணு? இதெல்லாம் வீடியோல வருது. கட் பண்றோம். இல்ல ஏறி பாரு. அப்படியா? ஒரே சார் கைஸ் என்னோட இது பாக்குறீங்களா? பேஸ் ட்ரை பண்ண முடியும். கைஸ் என்னோட பேஸ். அண்ணா ஒரே சார்ங்கண்ணா. அண்ணா ஏய் வீடியோ பாஸ் அவங்களுக்கு பேஸ் காமிச்சிட்டு இருக்கறானே. கைஸ் இதுதான் என் பேஸ். அது ஃப்ளேவர் ஏறும்டா மூக்குல. நல்லா இருக்கா? பாத்து சொல்லுங்க. ஏறி ஓகே பண்ணு. ஒரே சார் பாஸ் கட்டு. இது மூஞ்சி பா. என்னாச்சு? இந்த ஒரு மூக்கு போயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மூக்குல சரி இதுலயே எடுத்துரு. மூடல நீ ஒரு மாதிரி நெட்டி ஆகுதுல்ல? அது ஃப்ளேவர் இருக்குண்ணா. மூக்குள்ள ப்ளூபெர்ரி ஃப்ளேவரா? இல்ல வேண்டாம். சும்மா தண்ணி குடிச்சிருக்கும்னா ரியாக்ஷன். ச்சே தண்ணி குடிச்சாலே ப்ளூபெர்ரி கட்டுன்னு தான் சொல்லிட்டேன்ல நான். அப்படி பாஸ் பண்ணிட்டேன். அன்னைட்டது அன்சாலிசிட்டட் வீடியோ தான் போட்டுக்கிறேன் நான். எதிரி போடுறாடா மூக்குல தான் டால்டா போ. இப்போ வந்துட்டு இல்லனா வந்துட்டு ஃபுல்லா உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டு தான் அவர் வந்துட்டு இது பண்றாரு. ஓகே ரியாஸ் வந்துட்டான். கண்டென்ட் என்னடா இன்னைக்கு? தினகர் அவன் செட்டில் உட்காரு. அவன் உட்கார்ற முன்னாடி உட்கார்ற. நீ என்ன பண்ற? தினா ரியாஸை மடியில வச்சுக்கோ. ரியாஸை மடியில வச்சுக்கோ. ஃப்ரேம்ல வரானா? தண்ணியை இது மூடுறா. ஏய் லூஸ் குடி. பேபி ரியாஸா? கோமலகம் நான் வரேன். சும்மா நடுவில் வந்துட்டு போறேன். ரியாஸ் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி அட்டென்ஷன் தினகருக்கு ரியாஸ்க்கும் தான். அவ பிடிச்சிக்கோ இப்போ கேமராவை. ஏய் அது நூடுல்ஸா முறுக்காடா புண்ணாம. அது மேலேயே வேண்டா அவங்க. டார்லிங் பிடிச்சிக்கோ. வந்தா பாம்பே பைட்ஸா? ஓ பாம்பே மிக்ஸ். இங்க இருக்கும்போது இட்டாலியன் சைனீஸ் சாப்பிடுறது, அங்க போயிட்டு வேற இந்தியன் ஃபுட்ஸ் தான். பம்பாய் இது எங்க கிடைக்க மாட்டாங்க? இது கிடைக்கும்ண்ணா. 100 ரூபாண்ணா பாக்கெட்டு. ஏய் இந்த ரீல் பாத்தியே? நான் பார்த்த ஸ்டோரி. என்னது? ஏய் அதான் நம்ம பிரவீனோட கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன். சரி இப்போ என்ன ஆச்சு? ஏன் வந்து இவர் தான் தீனா. இப்போ என்ன ஆச்சுன்னா ஜிபி இருக்கும்ல. ஐயா இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ என்ன எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்பா என்ன சவுண்ட் போடுது? நாலு வீடியோல வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் யூடியூப், அடுத்து கிளிப்பர் மீடி. ஆமா யூடியூப் வீடியோல ஃபீச்சர் ஆன ஒரு செலிபிரிட்டி ஒரு ஹாஸ் 100th வீடியோ அண்ணே யூடியூப் அண்ணே வணக்கம். அப்படியே 100th வீடியோ போ. ஏய் 100th வீடியோ மேக்புக் ப்ரோ டிஸ்கனெக்ட்டா? டிஸ்கனெக்ட் குத்துரு.
ஃபெஸ்டிவல் தான் இல்லை பிரச்சனை இல்லை. கோகா அங்கே பார்த்தா இவர் ஏய் மாசா இருக்கு. கோப்ரோ எவ்வளோ ஆச்சு? இன்ஸ்டா 360. இன்ஸ்டா 360 அது எவ்வளோ ஆச்சு? உன்னோட இதுபடி பார்த்தோம்னா 460 பவுண்ட்ஸ். ரொம்ப இல்லை வாங்கிட வேண்டியதான். சரி என்ன ஆச்சுன்னா நேத்து நைட்டு தானே. ஆமா நேத்து நைட்டு கோவாக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க நம்ம பசங்க. சரியா? பட் காட் டிஸ்போசஸ் தான். என்னாச்சு கார்ல கிளம்பிட்டானுங்க. கடைசியில நீ காட்டு ஒரே ஆமா என்ன காப்பி ரைட் ஸ்ட்ரைக்கா? சத்யா கொடுக்க மாட்டான்லடா. சத்யா கொடுக்க மாட்டான். கரெக்டா தானே எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ரியாஸ் தானே எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து ரியாஸ் இல்ல, அது வேற ஒருத்தன். ரியாஸ் கடைசியில தான் வருவா. ரியாஸ் மாதிரியே இந்த பிரவுன் கலர் மரூன் கலர் டிஷர்ட் போட்டுருந்தாடா. பூக்கிலாம் போட்டானடா ரியாஸ்க்கு. அதானடா கரெக்டா தானே எடுத்து வச்சிருந்தேன். தர்குரி குர்ராத அதை ஏன் எடுக்கிறீங்க? இப்ப நான் பாக்கல பாக்கலையா? கிரண் பாக்கல. இது அவன் வாய்ஸ் பயங்கரமா இருந்தது. அது எதுக்கா என்னன்னே தெரியல. எட்டி பாக்குறான் அவன். அவனும் பார்க்கணும். வீடியோ காலடா. வீடியோ எடுத்து அனுப்புனேன். எல்லாம் தெரியுது. அப்போ நான் ஒரு சப்ஸ்கிரைபர். நீ உங்க வைப்பு பிடிச்சிருந்துச்சு. நீங்க யூஎஸ்சி ஃபாலோ பண்றீங்க. அதனால யூஎஸ்சி 302 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இஸ்லாம் தான் வின் பண்ணுவாரு. ஜெயிச்சிட்டாங்க. இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். தெரியாது. நானும் இருப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி இவர் வந்து அங்க யூகேல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வீடியோ எதுக்குன்னா தீனாக்காக போட்ட திட்டம். நாளைக்கு தீனாக்கு பர்த்டே. தலைமுறைக்கு நாளைக்கு தான் பர்த்டே. போன வருஷம் பர்த்டே அன்னைக்கு கேரளாவா? கேரளாவோட ஆமா. அப்பதானே சபரிக்காரன் தானே. ஆமா தான் போட்டு போயிட்டோம். இந்த வருஷம் கோவா பிளான் பண்ணியிருந்தாங்க. கோ என்பது போட்டு ஸ்டார்ட் பண்ணதுல காஞ்சிபுரம் தாண்டல ஒரு 10 வாட்டி 10-15 வாட்டி போறதுக்கு முன்னாடி திட்டங்கள் தான். வேற எந்த லைனும் கிடையாது. போட்டு திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. இவங்க அப்புறம் இன்னொரு 3 பேர் ஸ்டேட் தான்ல, தமிழ்நாடு ஸ்டேட் தான்ல. மஜாயா என்ன பிரச்சனைனா இப்போ வந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். போகிற வழி ஆமாம் கார் 10 மணிக்கு வண்டி எடுக்கணும்னு ஆரம்பித்தோம். 10 மணிக்கு வண்டி எடுத்தாச்சு. அப்பயே வந்துட்டு செம்ம பசி எடுக்குது, வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சிட்டிக்கு வெளியே போய் சாப்பிட்லாம், சிட்டிக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகுது, எடுத்தோடனே சாப்பிட்டு உக்காந்துட்டா வேலையாகாதுன்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளானை போட்டான். சாப்பிட்டே போயிருக்கலாம். போட்ட பிளானை வந்துட்டு போட்ட திட்டம் போட்ட பிளான் கிடையாது. வீட்டில் வந்து வெளியே சாப்பிடலாம் சொல்லிட்டு வாங்கிடணும். இப்போ வந்து இல்லை டைம் ஆயிடுச்சு, ஆய் வரும்
நான் போற வழியில சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போனான். நான் எனக்கு எப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டேன், ஜூஸ் குடிச்சுப்பேன் தான் சொல்லிட்டு போனேன். அங்க போய் சாப்பிட்டல. ஆமா மேட்ரு கேளுங்க. போற வழியில ஷெல்ல நிறுத்தலான்னு பார்த்தேன். அது இல்ல சாப்பிட்டோன்னு இல்ல நான் இல்ல யூசுவலா இவன் தான் பண்ணுவான். எனக்கே எதுவும் நடக்கல, என்னோட தற்கொலை ஒருத்தருக்கான். அப்புறம் ஷெல்லுல நிறுத்தலான்னு பார்த்தோம், ஷெல்லுக்கு போக முடியல. எனர்ஜி ட்ரிங்க் வாங்கணும்னு பார்த்தேன் நான், ஆனால் வாங்க முடியல. லெஃப்டில் இடம் வரல. முன்னாடியே எக்ஸிட் பிடிச்சிருக்கணும், எக்ஸிட் பிடிக்க முடியல. ஒரு 2.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டினதுனால செல்லையும் நிறுத்தலை. ஸோ எனர்ஜி ட்ரிங்க்கும் இல்லை, உடம்புக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்ட்டு கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்கன்ட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நிறுத்தணும். மேட்ரு என்னன்னா, இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சைடில் வந்து ஒரு 2 பேர் மயக்கம் அடிச்சு விழுந்து கிடந்திருக்காங்க. அவங்க போதையா இருந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க. அதுதான் கிடையாது. அப்படியாடா போதையில இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் மயக்கம் போட்டு தெரியல. ஹோட்டல் பேர் ஏதோ கவிதா மெஸ்ஸோ ஏதோ இருந்துச்சு, கவிதான்னு போட்டுருந்துச்சு. சரி ஓகே உட்காந்து சாப்பிடுவோம். நான் உள்ளே போய் மழை, சரியான மழை. கார் நிறுத்திட்டு உள்ள போனோம். உள்ள போனப்பே சொல்லிட்டு இருக்கான் போல தினகர், ஏய் வேணாண்டா போயிடலாண்டா சொல்லியிருக்கு. ஏய் வேணாண்டா அப்படின்னு யாரும் சொல்லிருக்கான். ஆனா மத்தவங்க காட்டு பசியில இருந்தானுங்க. உள்ள போயிட்டு சாப்பிட மணி 12:15 நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு சாப்பிட்டானுங்க. சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன கடையில 900 பில்லு. என்ன இருக்குதுன்னு கேட்டோடனே தோசையும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் இருக்குது. அந்த 2 தோசை 4 ஃப்ரைட் ரைஸ். நான் போயிட்டு எனக்கு பசி எடுக்கவும் நான் வந்துட்டு முட்டை தோசை சொல்லிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் ஆடாம தோசையா சாப்பிட்டுருக்கலாம். வெயிட் பண்ணு, மாஸ்டர் இல்ல ஃப்ரைஸ் போடுற மாஸ்டர் கிளம்பிட்டு இருக்காரு. தோசை போடுறதுதான் ஃப்ரைஸும் போடணும். ஓகேவா? நாங்க மட்டும் கடைசியா வரல, எங்களை தாண்டி மக்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து கலக்கி கேட்கறப்பயோ ஆம்லெட் கேட்கறப்பயோ மாஸ்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இங்க வந்து பாதி இங்க கொஞ்சம் போட்டுக்கிறாரா? கடைசி வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் போடல. நான் வந்து முட்டை தோசை சாப்பிட்டு ஏஞ்சிட்டேன். சரி அப்படியே தோசை ஃப்ரைட் ரைஸ் வரல சைடே இருக்கனால தோசை போட்டு இருந்தாரு, ரைஸ் போடல. அந்த மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே இல்லன்னு சொல்லி இருக்கலாம். சாப்பிட்டு அதுக்கு வரது சபரி தான் போயிட்டு பேசி கேட்டிருக்கான் போல. பரவாயில்லை, நான் பாத்திருப்பீங்க எப்படி போடுறது தெரியாது. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க எப்படியாச்சும். நான் சொல்லட்டுமா போடுறீங்களா? அந்த மாதிரி அதான் பண்ணிருக்கான். என்ன நினைச்சுன்னு தெரியல. நான் வந்துட்டு சரினா 4 முட்டை தோசையும் 4 ஃப்ரைட் ரைஸும் அப்படின்னு சொல்றேன். முட்டை தோசை தொட்டுக்கு வெறும் சாம்பார் மட்டும்தான். சாம்பாரும் தண்ணியா இருந்துச்சு. சாம்பாரும் தண்ணியா இருந்துச்சு. சரி ஓகேன்னு சாப்பிட்டு உட்காந்து நான் எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவனுங்க அண்ணா ரைஸ் வருமானான்னு கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க. தெரிஞ்சு வெயிட் பண்ற நேரத்துல உட்கார முடியல. சும்மா எல்லாருக்கும் கை நமங்குது. அண்ணா 2 கலக்கி, அண்ணா 2 ஆஃப் பாயில், 2 முட்டை. நான் தின்னு முடிச்சிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு, அண்ணா அந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இருங்க தம்பி, நான் தான் தம்பி போடணும் அப்படின்னாரு அவரு. சரி ஓகே சரி நீங்க பொறுமையா போடுங்க. நான் காமா பேசிட்டு வந்துட்டேன். எத்தனை மணிக்கு இதெல்லாம் நடக்குது? 12:15 அங்க போனீங்க. கடையில எவ்வளவு டியூரேஷன்? ஒரு 1/2 hour இருந்திருக்கும். half an hour. ஓகேவா? எடுத்துட்டு தினகர் வந்து தோசை சாப்பிட்றப்போ சாம்பார் ஊத்துனான். சாம்பார் ஊத்தலான்னு சாம்பார் எடுக்கிறான். மேல இருந்து தண்ணி ஊத்துது சாம்பாருக்குள்ள. ரூஃப்ல இருந்து தண்ணி சொட்டுது. கேமரா இல்லாம நாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கேன். இப்ப தெரியுதா நாங்க என்ன பண்றோம்? ஓ சாரி. அதாவது ஐபேட் மூலமா டெக்னாலஜி இங்க பாரு இவர் இருக்காரு. ஆமா இப்ப தினகரோட பேஸ், எனக்கு தினகரோட பேஸ் தெரிஞ்சா போதும். எதுல விட்டேன்? சாம்பார் தண்ணி ஊத்துது. என்னடா அப்புறம் சாம்பாரையும் ஊத்துறது தட்டை என்கிட்ட தள்ளிட்டா நான் சாப்பிட்டுட்டேன். பசி ஆமா சாம்பார் சாப்பிட்டேன். காமிக்கிறேன் இப்படி வந்து இப்படி விழுதுறா. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். பாக்கல அத சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். திடீர்னு என்னவோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா இங்க வாங்கல ஒரே நிமிஷம். இந்த அண்ணா மூஞ்சி சைஸ்க்கு ஒரு எலி. பார்த்தோம்.
சரி ஓகே இதுக்கு மேலே வருது அப்படின்னு உட்காந்து ரிஷி அண்ணா இன்னொரு ஆஃப் பாயில்னா பைபாஸ்ல காஞ்சிபுரம் தாண்டியா? காஞ்சிபுரம் தாண்டி தானே. ஆமாம் அண்ணா இன்னொரு ஆஃப் பாயில் ஆஃப் பாயில் வந்துச்சு. ஸோ அப்போ பாலாஜி ஆர்டர் பண்ணுறதான் நினைக்கிறேன். கலக்கி அதை எடுத்து விட்டான் உள்ள. இவன் ஆம்லெட் போட்டிருந்தான், அதை எடுத்து விட்டான் உள்ள, கலக்கி விட்டான். முட்டை தோசையை மட்டும் தொடலை, கொஞ்சோண்டு சாப்பிட்டான். எனக்கும் டீ போடலாமா? டீ போடணும். சரி பண்ணுங்க. ஏய் ஹாஸ் உனக்கும் ஒரு கப்பு வைக்கிறோம். ஒரு டீ போடணுமா? ஆமா டீ வைத்தரண்டா. ஆமாண்டா. ஓகேவா? ஒரு கப்பு கலக்கி வேணுமாடா? கலக்கியா? கலக்கிலாம் கிடைக்குதாங்க? கலக்கினாலும் ஒரு பர்த்டேவே போச்சு. ஆமாண்டா பர்த்டே கிடையாது, போட்ட திட்டங்கள். கை கூடவில்லை. அழகா வீட்லயே வாங்கி சாப்பிட்டு வீட்டுல ஆய் போயிட்டு பொறுமையா கிளம்பிக்கலாமா? சரோஜா அண்ணா வீடியோல ஹாச மறைச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. ஐயோ சரோஜால சொல்லுவாங்க பிரச்சனை இல்ல. மேட்ச் எல்லாம் வேணாம், வீட்லயே 75 inch டிவி இருக்கு, அழகா வாங்கிட்டு சரி ஓகே இருங்க. வெயிட் பண்ணல ரிஷி. கலக்கி விட்டு கலக்கிய போட்டு நல்லா போட்டு செம்ம அடி வச்சிட்டான். வந்தோடனே கார்ல இருந்து இறங்கினோடனே செம்ம பசி அவனுக்கு. முறுக்கு சாப்பிட்டான். அப்புறம் வந்துட்டு கடைசியில வந்துட்டு அவனுக்கு வயிறு லைட்டா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்ட உடனே. நான் சோடா குடிச்சேன், ரிஷி மட்டும் தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டான். அப்புறம் யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ தண்ணி எடுத்து கொடுத்துட்டான். அப்புறம் இன்னொரு அவன் கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே சொன்னான், நொறுக்கு தண்ணி எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம்டா அப்படின்னு. அப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்ததுனால பில்லு கட்டுறப்போ நான் சொன்ன ரிஷி கிட்ட, டேய் வேணா முறுக்குலாம் வாங்கி வச்சுக்கடா, கார்ல நிறைய போகணும். இல்லடா வேணாண்டா அப்படின்னா. இல்லடா வேணாண்டான்னு மூஞ்சி சொல்லிச்சு சொன்னான். இல்ல சரி சரி ஓகேன்னு விடுவோம்மா. போனோம். எப்பயுமே சபரி தான் ஃப்ரண்ட்ல உட்காருவான். ஏதோ அதிசயமா ரிஷி ஃப்ரண்ட்ல உட்காரணும்னு சபரி விட்டான். நான் நடுவில் உட்காந்துக்கிறேன்டா அப்படின்னு. சரி ஓகே ஃப்ரண்ட்ல உட்காந்தா சீட் பெல்ட் மாட்டினா. டே தூங்க மாட்டலடா ரிஷி. இலாச்சி தம் ஜிஞ்சர் கிளாசிக் இலைச்சியே போட்டுரு. ஜிஞ்சர் ஜிஞ்சர் பிடிக்கும், நல்லா இருக்கும். சரியா எஸ். அங்க என்னடா பாடுற ஓஎம்ஆர்ல இருந்து வருவாங்கடா அவனுக்கு. அப்புறம் விட்டா இங்க அங்க வந்து சாய் டீ லாட்டே தான் குடிப்பாங்க அவங்க. சாய் வாலா இங்க கரெக்ட் சாய். கரெக்ட் சாயா? கரெக்ட் சாய். கரெக்ட் சாய் இவ்வளவுதானா இருக்கும். 250 ரூபா. வாவ் 250 ரூபாயா? இவ்வளவுதான் இருக்கும். கப்பே வந்து இவ்வளவுதான் இருக்கும். 250 ரூபா வாங்கிடுவாங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் ஆசையா இருக்கும், அப்ப போய் குடிச்சிட்டு ஒரு கரெக்ட் சாய் உடனே கொடுப்பான். சரி உடனே கொடுப்பான். ரிஷி ஃப்ரண்ட் சீட்ல ஏறிட்டு சீட் பெல்ட் போட்டு தூங்க மாட்டேன்லடா ரிஷி அப்படின்னு. இல்லடா தூங்க மாட்டேன்டா, நீ தூங்கினா எனக்கு தூக்கம் வந்துடும்டா. பக்கத்துல பேசுறது வலிமே இல்ல. ஆமா ஒரு மாதிரிதான் சொன்னான். வண்டி எடுத்து 10 நிமிஷம் இருக்கும். ஒரு மாதிரி இருக்குடா. சீட் பெல்ட் ஒரே நிமிஷம் கழட்டிக்கிறேன்டா அப்படின்னா. சீட் பெல்ட் கழட்டுறான்னா சீட் பெல்ட் கழட்டுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல இப்படி சாஞ்சிட்டான். சாஞ்சு ஃப்ரெண்ட் சாஞ்சு டேய் கீக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கும்டா, பின்னாடி வேணா சீட் பெல்ட் மாட்டி விட்டு உட்காந்துக்கடா. அப்படியே போய்கிட்டே இருந்தோம். பிரிட்ஜ் ஏறுறோம், ஏதோ என்ன பிரிட்ஜுன்னு தெரியல, ஏதோ ஒரு பிரிட்ஜ் ஏறுறோம். பேசலாம் இல்ல அப்படின்னா என்னடா வருதாடா அப்படின்னா. சரின்ட்டு ஓரமா நிறுத்திட்டேன். நிறுத்தி கதவை திறகுறேன். போனவன் தான் நான். என்ன மோஷன் சிக்னஸ் எப்பயுமே கார்ல போறப்போ வாந்தி வரும். போயிட்டு தண்ணி புளிச்சுட்டு உள்ள வரோம்னு பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இது எதுவுமே வந்துட்டு வெளியே நார்மலா இல்ல, மழையில தான் நடக்குது எல்லாம். ஏய் ஒரே நிமிஷம் இதெல்லாம் ஆச்சுன்னே எனக்கு தெரியாது. ஆயுஷ்மானு எவ்வளவு பின்னாடி பிளாட் கார்ல காதுல கேக்குது. ராணிப்பேட்டை வேலூர் பெங்களூர் கரெக்டான ரூட்ல தான் போகுது வண்டி. கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ராணிப்பேட்டை ஹாஸ்பிட்டல் வேலூர் ஹாஸ்பிட்டல் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. தெரியல. சபரி வந்துட்டு கார் விட்டு இறங்கிட்டான். இறங்கிட்டு
நான் ஜன்னல் மூட்டி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கக்கூடாது, மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யுது. சரி முடிச்சுட்டு உள்ள வரான்னு பார்த்தா ரிஷி வெளியே வாந்தி எடுத்துட்டு உள்ள வரான்னு பார்த்தா வரல. சபரி இறங்கினான் தலையை பிடிக்கிறதுக்கு, வாந்தி எடுக்கிற தலையை பிடிச்சிட்டு இருந்தான். சரி ஓகே, பாலாஜி உட்காந்துக்கிட்டு தான் இருந்தான். நான் ரீல்ஸ் பார்த்துட்டு என்னடாச்சுன்னு பாலாஜி பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஒன்றும் இல்லை வந்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சபரி வந்து டக் டக் டக், ஏய் என்னடா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லடா சரியா இருந்தா ஜன்னல் திரும்ப மூடிட்டேன். அப்புறம் போனான், திரும்ப ரிஷிக்கிட்ட போனான், திரும்ப வந்தான் டக் டக் டக், ஏய் உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லினே இருக்கான்டா. ஏய் அப்படிதான்டா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. டக் டக் டக், டேய் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றான்டா அப்படின்னா. ஏதோ ஹாஸ்பிட்டல் ஓகே, மழை பெய்யுதுல. சரி கதவை தந்துட்டு என்னடா அரிசி போறேன், கையை பிடிச்சிடணும். பாலாஜி நான் இறங்கினதுக்கு அப்புறம் இறங்கி வந்துட்டான். தினகர் ஆயுஷ்மான் பின்னாடி பிளாட் போட்டு சுத்தி தண்ணி எங்க பார்த்தாலும் போட்டுங்க. ரொம்ப முடியல. சரி ஓகே ரிஷி பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா போலான்ட்டு பார்த்து 24/7 எதுவும் இருக்குன்னு பார்த்தோம். ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள போச்சு, அது எந்த கிராமம்னு தெரியல. திறந்து இருந்தது ஹாஸ்பிட்டல் திறந்துலாம் இல்ல, கதவை திறந்து உள்ள போயிட்டு டாக்டர் டாக்டர் கத்திக்கிட்டு இருந்தேன். நானும் சபரி கத்துறது போயிட்டு டாக்டர் 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 கதை டாக்டர் பிரசவ கேஸ் பயந்துட்டு சபரி கத்துறது தூங்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சது என்னாச்சு, 15 minutes முன்னாடி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு வாந்தி வந்துகிட்டே இருக்காது, என்னாச்சு அப்புறம் போனோன்னு சரி பெயின் கில்லர் போட்டுறேன், எதுவும் கேட்கலாம் இல்லை, அவங்க டாக்டர் இல்லை நர்ஸ் தான் 2 பேர் இருந்தாங்க. பெயின் கில்லர் போட்டுறேன்ட்டு கையில் வென்ஃப்ளார் கொடுத்துனாங்க, பெயின் கில்லர் ஏற்றினாங்க. எனக்கு வலிக்குது, அசைஞ்சாலே வலிக்குது, எனக்கு நவுறவே முடியல, என் வயிறு பயங்கரமா வலிக்குது. அவனுக்கு இது வரைக்கும் ஃபுட் பாய்சனே ஆனது கிடையாது, இது வரைக்கும் ஆனதே கிடையாது. லைட்டா வந்திருக்கும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனா வலிக்கும் தெரியுமா, உள்ள ஏதோ ஒன்று இருக்கா மாதிரியா இருக்கும். இல்ல வாந்தி எடுத்துட்டான், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது கொஞ்சம் கீழே போயிடுச்சு. இன்னும் வலிக்கும் இல்லடா, உள்ள ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு பார்ட்டிகல் இருக்கா மாதிரியா இருக்கும். ரெஸ்ட்லெஸ் ஆகி ஃபீல் நான் பண்ணுவாங்க. சொல்றேன் இது எப்படி நான் இங்க பாருங்க, உன் ஃபுட் பாய்சன் ஆயிட்டா என்ன சொல்றேன், ஒண்ணு வாந்தி வந்துருல பேதி ஆயிடும். இவனுக்கு வந்துச்சுன்னா கிளியர் ஆயிடும்டா. எனக்கு என்ன தெரியுமா நடக்கும், ஸ்டொமக்கோட லேயர் இருக்குல்ல, ஸ்டொமக்கோட லேயர்ல சைக்ளோன் சுத்துற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இப்படி கீறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், வலிக்கும். எனக்கு எப்படி இருக்கும்னா உள்ள ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் போய் அப்படியே ஃபுல்லா அப்படியே சோத்துல ஒட்டி இருக்க மாதிரி, ஏய் ஸ்டொமக்கோட சோத்துல ஒட்டி இருக்க மாதிரி வலிச்சுட்டே இருக்கும். பாய்ஸ் வந்துட்டு அப்படி என்ன பேசுவாங்க, எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சுனாலே தண்ணியை திறந்துட்ட மாதிரி போவோம். கேட்டேன் முன்னாடி ஆய்வுதா அப்படின்னு கேட்டேன், வயிற்ற கலக்கதா, வயிறு வலிக்குது, என் குடலை குத்தி எடுத்துருங்க வெளியே, என் வயிற்றை எடுத்துருங்க, கொன்றுங்க ப்ளீஸ், என்னால வலி தாங்க முடியல, எனக்கு வயிற்றை குத்தி போய் நிறுத்திட்டான், தெரியாது போயிட்டேன் நான். சரி நான் ஒரு நியாயத்தை சொல்லுங்க, ஃப்ரண்ட்ல இருக்கிறவன் ரிக்ளைன் பண்ணி ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருப்பான், ஓகே. நடுவுல இருக்கவன் ஸ்பேஸ் இருக்கும் படுத்துக்கிட்டு இருப்பான், ஓகே. ஆயுஷ் பின்னாடி இவ்வளவு உட்காந்துட்டு இருக்காங்க, இவனு தான் ஆயுஷ் மனம். தினக்கரு சைட்ல சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்கான், ஆயுஷ் மன் மடியில தூங்குறான். கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல, தூங்கிட்டானா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான், ஆயுஷ் இருக்கான். எப்படி நடக்குதுன்னே தெரியல, எப்படி சாஞ்சிருக்கான், அங்க சாயறதுக்கு எப்படி சாஞ்சானே தெரியல எனக்கு. உள்ள கை குடிச்சு நல்லா கார் சாவி ஆஃப் பண்ணிட்டேன், நான் போயிட்டேன். அவன் எப்படியோ தூங்கி இருக்காடா, எனக்கு முடிச்சோட கோவா ரொம்ப நேரமா நிக்கிறா. ஓகே பார்டர் வந்து எல்லாத்துக்கும் கோவா திருப்பிங்கல்ல.
நடுவுல எந்தேன் காருக்குள்ள பின்னாடி சீட்ல இருந்து சின்ன மாதிரி வரல எட்டி பார்த்தேன் ரிஷி நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு டீ குடிக்கிறான் போல என்ன இன்னும் போர்ட்லாம் தமிழ்ல அவன் ட்ரிப்ஸ் ஸ்டோரேஜும் இருக்கு பேட்டரியும் இருக்கு. என்ன பிரச்சனை? அவன் ட்ரிப்ஸ் போட்டு படுத்துட்டான். சபரியும் பாலாஜி அங்க உட்காந்து இருக்கானுங்க. டாக்டர் இன்னும் உள்ள வரல. நர்ஸ் வந்து பெயின் கில்லர் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. சரி நான் போய் கார்ல படுத்துட்டு இருக்கேன்டா எதனா கூப்பிடுங்கடா அப்படின்னு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு கார் திறந்துட்டு உள்ள ஏசியை போட்டு படுத்துட்டேன். நான் தூங்குறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட தூங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஓட்டணும். அப்போ வரைக்குமே போயிடுவோம். ஏய் ஒன்றும் இல்லை, வயிற்று வலிக்குது போயிடுவோம் அப்படின்னு டாக்டரோட சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்து போனேன். சபரி வந்தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் வந்து பேசுறாரு, வந்து கேள அப்படின்னா. என்ன ஆச்சு டாக்டர்னு நான் அங்கே போய் கேட்குறேன். அந்த டாக்டர் கேளு எவ்வளோ சீசன் இவருக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல. ஸ்கேன் எடுத்தாதான் தெரியும். அது ஃபுட் பாய்சனா என்னன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். இவர் வந்துட்டு கோவா போறது கஷ்டம் தான். ரிஷி படுத்துக்கிட்டே இருந்தான். டேய் கோவா போலாமாடா இல்ல வீட்டுக்கு போறியாடா அப்படின்னு அவர் டாக்டர் கேட்டாரு. நீங்க என்ன அவர் ஏறிட்டுக்குது, பெயின் கில்லர்லாம் ஏறிட்டுக்குது. சரி ஓகே, இப்போ கோவா போக முடியாத டாக்டர்னு சபரி கேட்டான். நீங்க என்ன பண்ணுங்க, போற வழியில எதனா ஹாஸ்பிட்டல் இவரை போட்டுருங்க, நீங்க கோவா போங்க, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும் அப்படின்ட்டான் டாக்டர். சரி ஓகே இப்பதான் நடுவுல வந்துட்டு தினகர் வந்து எழுப்பணும். டேய் ரிஷி இந்த மாதிரி சொல்றாங்கடான்னு எழுப்பணும். இந்த ஆள் ஏன்சானா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்ஸ் கண்ணை திறந்தான். கண்ணை திறந்து போக முடியாது திரும்ப படுத்துட்டோம். நாங்க வந்துட்டு பாஸ் பண்ண உனக்கு ஞாபகம் இருந்துச்சா இது பண்ணது? அவன் பெர்ஸ்பெக்டிவ் டக்குனு ஜம்ப் பண்ணல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணதே ஞாபகமே இல்லை. உனக்கு என்ன எல்லாரும் செக் இன் பண்ணுகிறானுங்க அப்படின்னு அது என்ன ஆஃப் ஆயிருந்தது கனெக்ட் ஆகி. சரி சபரி கிட்ட கேட்போம். அதை நான் சபரி கிட்ட கேட்டா சபரியும் வந்துட்டு சபரி ஆமா சபரி ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றியா? முடிச்சுதான் இருப்பான். ஏய் சபரி ஃபர்ஸ்ட் டைம் அமைதியா இருக்கு. முடிச்சுதான் இருப்பான். கால் பண்ணி கேட்டுக்கல, உடனே கிளியர் பண்ணிருந்தாங்களா? சரி சரி ஆயுஷ்மானே ஒண்ணு மட்டும் தான். இரு கதையை முடிக்கிறேன். அவன் தெளிவா இருந்தானா? டேய் அடே ஃபர்ஸ்ட் டைம் கன்வர்ட் பண்ணு. ஒரே நிமிஷம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ தினகர் கிட்ட கிளம்ப போறோம்னு சொல்லடா, சென்னைக்கு திரும்ப போறோம்டா. அவன் வளர்னாலடா. நிறைய வாட்டிலாம் இல்ல, ஒரு வாட்டி தான் சொன்னோம். ஆமாண்டா கரெக்டா சபரி சொன்னியாடா அவங்கிட்ட? ஆமா ஆமா சரிடா சரிடா ஓகேடா. சாரிடா சரி ஓகே. இவன்ட்ட சொன்னா எழுப்பி விட்டு சொல்லணும்லாம் சொல்லல. வீட்டுக்கு போனா பிரச்சனை கேஷலா இதுனா ரிஷிக்கு உடம்பு சரியில்லையாண்டா வீட்டுக்கு போகணும்டா, வீட்டுக்கு போறோம் சாஞ்சிட்டான். சரி இவரு ரிஷி வந்தாரு, கார்ல படுத்தாரு. வலிக்குதுரான்னு படுத்தாரு. சரி இப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லலாமாடா அப்படின்னு கேட்டேன். ஏன் கோவா போலையா ரிஷி? கோவாக்கெல்லாம் போல, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில இவனோட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, இவங்க காலேஜ் ஒன்று இருக்கு, மீனாட்சி காலேஜ் அங்க ஒன்று இருக்கு. இப்போ என்னடா திரும்ப மீனாட்சி காலேஜ் வழியா போறோம், நிஜமாலே வீட்டுக்கு போறீங்களா? அப்ப எந்திரிச்சோம்னா அப்பதான் ஆயுஷ்மான் இவனுங்கெல்லாம் பிராங்க் பண்றானுங்க போல. கோவால போய்கிட்டு இருக்கோம், மீனாட்சியா சொன்னே. இது மீனாட்சியா
அப்பா அப்படியே ஒரு மாதிரி பேந்தோ உட்காந்து பின்னாடி தினக்கு அவ்வளவுதான். அப்ப பஸ் கீழ போட்ட திட்டம் கை அதுக்கப்புறம் சிரிப்பு தினந்தரம் பாக்குறப்பெல்லாம் வண்டி ஓட்டுறது என்டர்டைன் பண்ணி விட வச்சுதான் வண்டி ஓட்டுவேன். பின்னாடி ஃபுல்லா ஃபாக் ஆயிடுச்சு. பார்த்தா தினகர் மட்டும் தான் தெரியுமா பின்னாடி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். சாரிடா, கொஞ்சம் எக்ஸைட் ஆயிருந்தா ஃபுல்லா போயிட்டோம். ஃபுல்லா மீதி எல்லாரும் தூக்கிட்டாங்க. தினகர் மட்டும் பார்த்து ஃபுட் பாய்சன் அதான்டா இருக்கும். அதெல்லாம் இருக்காதுடா, வாங்கடா போலாம். நீங்க என்ன எழுப்பிருக்க வேண்டியதுதான்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ள அப்படின்லாம் டாக்டர் இங்க வேற என்ன போனீங்க? ஜெனரல் பிசிஷியன் கிட்ட கேட்டிருக்கானுங்க. இவர் பிசியோதெரபிஸ்ட், இவர் ஃபுட் பாய்சன் தெரியும். ஜெனரல் பிசிஷியன் நீ படிச்சதானடா படிச்சிருப்பான். இல்லடா டயக்னோசிஸ் பண்ண தெரியுமாடா? ஏய் ஹோமியோ இது பிசியோதெரபிஸ்ட் இல்ல, வயித்துல இது பண்ணிருப்பான். ஏய் அவன் கையில பண்ணிருப்பான். மசில் தான் கிராம்ஸ் ஆக வயித்துல அப்படியே சரி பண்ணிருப்பான். மசில் கிராம்ஸ் தான் ப்ரோ. ஓகே, ஸ்டொமக் கிராம்ஸ். வர வழியில அவங்க அம்மாக்கும் அவங்க அண்ணாக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பானிக்கா வீட்ல ஆக்சுவலா காம்டாங்களா? போகாது நல்லா தான் பாடிட்டாங்க. இல்ல ஆண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு, பதறாதீங்க வரோம் அப்படின்னு சொன்னா ஆண்டி ரொம்ப டென்ஷன் ஆகல, ஆனா பயந்துட்டாங்க தான். ஓகே, போன்ல காட்டிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு கரெக்டா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் ஆண்டி கால் பண்ணா. அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி அவன் கால் பண்ணி சொல்லிருக்கான். ராகுல் நான் கால் பண்ணி கால் பண்ணி சொன்னீங்களா? அவன் என்ன சொன்னான்? என்னடா சரி வர நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினான். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவன் எங்க வீட்டுல தான் இருந்தானா? இல்லை வேலையில இருந்தா. நைட் ஷிஃப்ட். அவங்க அண்ணா வேலையில இருந்தாங்க. அப்படியே இது போட்டு வந்துட்டாங்க, லீவ் போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் விட்டு வீட்டுக்கு போகிற வழியில் எத்தனை மணி நடக்குது இப்போ வந்தது? காலை 5:30 போனோம். 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். 2.5 மணி நேரத்தில் அப்படியே அந்த 2.5 மணி நேரம் திரும்ப வந்துட்டோம். போகும்போது லேட்டா போன மாதிரி இருந்துச்சு. எங்க போறோம்னு தெரியாம அவ்வளோதான் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. பர்த்டே ட்ரிப் எப்படி பாருச்சு? கர்நாடகால நம்ம ஊர் மாதிரியே ஒரு ஊர் இருக்கு பாருடா, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. போற வழியில வந்துட்டு திரும்ப காலையில வந்துட்டு கர்நாடகா போற வழியில இங்க திறந்துருக்கா பாரு. அப்போ வந்து போட்ட திட்டங்கள் கை கொடும் நாள் வந்தது வந்துட்டு ஒரு மயிரும் வரல. வாழ்க்கையிலேயே தினகர் மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்காத விஷயம் ரெண்டாவது. சாஞ்சிருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ரிஷி வந்துட்டு கடைசியில குரூப்ல வந்துட்டு சாரி பாய்ஸ் போட்ட திட்டங்களை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, போன வருஷம் இதே மாதிரி தான் பிளான் பண்ணி புல் பண்ணிட்டான். தீனா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். அப்ப வந்து இதுக்கு போட்ட இதுக்கு போட்ட அளவு கூட பிளான் கேரளாக்கெல்லாம் போடல. சும்மா 2 நாள் முன்னாடி கார் எடுத்தான். கார் எடுத்ததுக்கு அப்புறம் எங்கன்னா போலாம்டா, என் பர்த்டே வருதுறான்னா எப்படியோ என்னவோ பண்ணி போயிட்டோம். அதுவும் அவன் நினைச்ச ரெசார்ட்ல அவன் நினைச்ச ரூம்ல தான் இருந்தோம் பிறந்த நாள் அன்னைக்கு. இது மட்டும் இந்த வருஷம் நம்ம ரூமே நினைக்கல. ஓ, நீ மேனிஃபெஸ்ட் ஒழுங்கா பண்ணல. நீ கோவா கிளம்புறான்னு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்ப. கிளம்பிட்ட. கரெக்ட். கோவா போறோம் போக ஆரம்பிச்சிட்டோம். எங்க இருக்கணும் அதெல்லாம் அது பண்ணல. அது நீ ஸ்பெசிஃபிக்கா பண்ணிருக்கணும். அடுத்த வருஷம் கரெக்டா பண்ணுங்க. பூங்காற்றே பூ போல வந்தால் கோவா தான் போல, காரை கூட்டு நான் ஓட்டுறேன். கோவா தான் போல, வண்டி எடுத்துருவா. கோவா தான் போல இதையாச்சும் பண்ணலாம். கோவா தான் போல அதையாச்சும் பண்ணலாம். இப்போ அது கெட்டவே கார்டை யூஸ் பண்ணுவாது. ஜிம்பதி கார்டு போகுது. கிட்ட வந்துட்டான்டா. சரி, அவ்வளோதான்டா கதை. அதான் கைஸ், ஆனால் என்ன பண்றது, ஜாலியாக இருக்கு. எல்லாமே ஒரு கேனன் நேம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். காலைல முடிச்சு பார்க்குறோம், கீழே இருக்காங்க. எடுத்துக்கிட்டு பாருங்க. நைட் எக்ஸைட்டடா போனேன். எனக்கு கோவா போகணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. செம்ம ஆசையா இருந்துச்சு. இன்னொரு மேட்டர், இங்க வந்து ஒவ்வொருத்தரும் 4 தடவை பெயிண்ட் ஆகிங்க. 4 தடவை சாலிடா. அதுதாங்க சாலிட் பூ. வந்து காலையில தள்ளிக்கிட்டே இருக்கேன். நைட்டு கிளம்பும் போது வச்சு எலுமிச்சை பழம் கூட நவரல கால. சபரி அப்பா பூஜை போட்டுதான் அனுப்புவாங்க. 4 எலுமிச்சை இருக்கு. திரும்ப சபரி வீட்டுல வந்து கார் நிறுத்துறான்.
அந்த 4 நிமிஷம் கூட கொஞ்சம் கூட நவுறல, அப்படியே தான் இருக்கு. உடச்ச தேங்காய் அங்கங்க சதுரி கிடக்கு. டூர் போகும்போது அவங்க வீட்டுல தான் பண்ணுவாங்களா? எல்லார் வீட்லயும் பண்ணுவாங்க. இப்ப சேகர் வீட்டுல இருந்து கிளம்புனா அதான் பண்ணுவாங்க, ரிஷி வீட்டுல இருந்து கிளம்பினா அதான் பண்ணுவாங்க. சேகர் கல்யாணத்துக்கு போகும்போது தானே பண்ணாங்க. சேகர் கல்யாணத்துக்கு எங்கேயோ ஏதோ ஓரமலைக்கே போகும்போது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் லாங் போறதா இருந்தாலும் லெமன் வச்சிருவாங்க. கண்ணு படக்கூடாது. தேவ தூதர்கள் வந்துட்டு உங்க காரை சுத்தி இல்ல அவங்க லாங்குவேஜ்ல சாமி வந்துட்டு காரை சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஹோட்டலுக்குள்ள வந்து உங்களுக்கு கிடையாது. கார்ல சாப்பிடுறீங்களா? கரெக்டா இருந்திருக்கு. நீங்க அந்த கவிதா ஹோட்டல் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 10 to 15 minutes டிராவல் பண்ணியிருந்தா ஆக்சுவலாவே நல்ல ஒரு வெஜ் ஹோட்டல் வந்துச்சு. ஆர்யான்ட்டு ஏதோ ஆர்யா பவனு. கிருஷ்ணகிரி தான் போவோம். அதுதான் நானும் சொன்னேன். இருங்க, இல்ல நீங்க பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் போனா நல்ல ஹோட்டல் ஒண்ணு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானா பண்ணிருப்போம். மணி 12 திறந்திருக்க ஹோட்டல் எல்லாருமே எனக்கு தெரியாது. திறந்திருக்கு எல்லாருமே. நீங்க என்ன பண்ணிடணும்னா சிட்டி லிமிட் உள்ளே டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிடணும். சிட்டி லிமிட்ல எவ்வளவு கடைகள் இருந்திருக்கும். 10 மணி தான் கிளம்பிங்க. அதுவும் சொல்லு. பலசராக மீட் ஹவுசஸ்லயே முடிச்சுட்டு போயிருக்கலாம். இது எப்படி பாஸ் பண்ணுவேன்? கூகுள் ரிவ்யூ போடுங்க. மெசேஜ் கொடு. கிட்ட வந்துட்டான்டா. ஃபோன் கொடு. இல்ல அந்த ஃபோன் கொடு. அது கூகுள்ல இருக்காது. அது கவிதா மெசேஜ். கவிதா ஹோட்டல் தான். கவிதா ஹோட்டல் தான். அது பேர் கவிதா ஹோட்டல். செல் பக்கத்துல எல்லாம் இல்ல. செல்லெல்லாம் தாண்டி எங்கேயோ மோதல் எடுத்துக்கடாரி. செல்லெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். செல்லுல மழை பெய்யுதாரா? செல்லு போறப்பலாம் மழை பெய்யுதா? புண்டையில பெய்யுது மழை செல்லுல. செல்லு ஏன் நிறுத்தணும்னு நினைச்சேன் நானு. அப்படியே போற வழி அப்படியே நிறுத்திட்டு போயிடலாம் தான் பார்த்தேன். அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. மழை மழை அடிக்கிறப்பதான் பசிக்குதுடான்னு கத்திக்கிட்டு இருக்கப்பதான் நல்ல தூங்கி இருப்பேன். வீடியோ ஆன் போகுது. கவிதா ஹோட்டல் காஞ்சிபுரம். எனக்கு காஞ்சிபுரம் தாண்டிடா சூத்து வலிக்குது, அடிமுடி வலிக்குது, கை வலிக்குது, இருக்குது. 64 கிலோமீட்டர் தான் போனீங்களா? இல்ல 250 kilometers travel. இல்ல 140 kilometers travel பண்ணுவோம். அதேதான்டா இதான்டா இந்த கடையா? இது இல்ல, இது நீட்டா இருக்கு. இதுதான்டா அதே ரூஃப் பாடுறா. இதுல தான்டா நான் ஓடணும். உள்ள குடுக்கணும் கார் நிறுத்திட்டு குடுக்கணும் ஓடணும் உள்ள. வட்டாண்ட கேறேன் மாயமா. வாடி. போயிட்டா. அதுக்குள்ள ஒண்ணுக்கு ஷட்டர் பார்த்தா இருடா, ஒரு நிமிஷம் இருடா. ஒண்ணு பிரேக். நீ வா, ஒண்ணுக்கு போயிட்டு வா போலாம். அவன் கீழ வெயிட் பண்ணுவாடா. வா, நீ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காத்துக்கு பாரு. வா, டக்கன் போலாம். டக்கன் போயிடு. இவன் தான்டா. 64 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் 140. கரெக்ட் தான். 110. எத்தனை ஸ்டார் போட்டுருக்கு? 3.7. ஏய், குரா ரிவ்யூ போலாம். தோசை சாம்பார் so good. தோசை சாம்பார் so good. இது என்னடா? அது கவிதா ஹோட்டல். பேலன்ஸ் தோசை சாம்பார் so good. நானும் பாலாஜி பாத்துக்கிட்டு இருக்கோம். மேல இருந்து தண்ணி சாம்பார்ல சொல்றது ஆயுஷ் பண்ணு பிஸியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஊத்திக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டு என்னடா சாம்பார் தண்ணியா இருக்கு அப்படின்னா நானும் பாலாஜி மேல பாக்குறோம் தண்ணி வரணும்னா சொல்லிட்டு. கைஸ், நீங்க சாப்பிட்ட அந்த ஆம்லெட் இதானே? கலக்கி இது அதேதான். ஏய், ரிஷிக்கு வைத்தோலி கொடுத்தது இதுதான்டா. இந்த ஆம்லெட் தான்டா. ரிவ்யூ போடுடா கடைக்கு. உன் கடைக்கு வந்து சாப்பிட்டது தோசை சாம்பார் so good டா. யாரோ போட்டுருக்காங்க. புண்டேல எல்லாரும் போடு. crowded place just okay food. இது சர்வீஸ் பாப்போமா அட்மாஸ்பியர் பாப்போம். இது அட்மாஸ்பியர் போட்டுருக்காங்க. அட்மாஸ்பியர் 3. ஏய் கமெண்ட் போடு. எங்க டேபிள் தர்மத்துல கமெண்ட் போடுறானே. ப்ரோ கோவா போலான்னு கடைக்கு சாப்பிட போறோம். போற வழியில இருக்கு. கோவா போல ப்ரோ. ஹாஸ்பிடல் தான் ப்ரோ போறேன். ஃபேக்ஸ். அட்மாஸ்பியர் 1. சர்வீஸ் கேன் கெட் பெட்டர். ஏய் போனே வரலடா. வண்டாடா. நான் வண்டி பஞ்சர். ஏய் வாசா தான்டா வாடா. How do you feel, Rihas? ஃப்ரீ பார்க்கிங் லாட் ஆமா. எனக்கு பார்க்கிங் லாட்லாம் ஒரு மயிரும் இல்ல. ஹைவேடா. எங்கடா இருக்கீங்க? ஒரு ரிவ்யூ போடுங்கடா. எல்லா 40 rupees சூப்பர்.
என்னோட பர்த்டே வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது பட் ஒரு கண்டென்ட் நைஸ். எல்லாமே கண்டென்ட். காமிச்சிடுறா குள்ளி 40 rupees சூப்பராண்டா. ஆனா வந்துட்டு அழகா வீட்டுல சாப்பிட்டு கிளம்பிருக்கலாம். அப்பவே ஆண்டி புளிசோறு கட்டி தரேன். நாங்க புளிசோறும் முட்டை மசாலாவும் ஏன் கேட்டாங்க அழகா இந்த ஃபேமிலி ட்ரிப்புக்கு பேக் இலையில மடிச்சு கொடுத்துட்டு அது கோவா வரைக்கும் இருந்திருக்கும். தள்ளி போயிருந்தா டெல்லி ராஜஸ்தான் டாமா இருந்திருக்கா 24 hours சொல்றேன். கோவா வரைக்கும் 1000 கடை இருக்குல்ல, அவங்க ஏன் அங்க சாப்பிடணும் எழுதிருக்கு அதான். அது ஒண்ணுதான் இருந்துச்சுன்ற மாதிரி நிறுத்தணும். தாண்டி முருகன் போய் இல்லையே. விட்னஸ் வந்தோம் அதுக்கு. முருகன் இட்லி கிடையாது. ஹலோ ஜி, முருகன் இட்லி கிடையாது. ஜி லொகேஷன் ஏய் மணி 12 தூங்கி மூடிட்டு போயிடுவாங்க முருகன் இல்ல. அதுக்கு முன்னாடி பாமா மேர இருந்துச்சு. ஏய் ஸ்டார் பிரியாணி இருந்துச்சு இங்க இருக்காது. அடுத்து ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி இல்ல மூடி இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி 2 கார் இருக்கா ஜி? பாலினோ டிகா. இப்போ வந்துட்டு கைஸ் வீட்டுக்கு முன்னாடி 2 கார் வந்து black color. ஆமா வேற வழி இல்ல. இங்க வந்துட்டு ஆல்ட்ரேஷன் நிறைய நடந்துருச்சு எங்க வீட்டுல கல்யாணம் ஆனதுனால. ஆமா எங்க அண்ணனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா நாங்க வந்துட்டு டீ ஆர்டர் பண்ணிருக்கோம் கைஸ். டீ வருது. தேவையான டீ வந்து ரிஹாஸ்க்கும் கொடுத்துட்டோம். நான் இப்படி க்ளோஸ்ல வச்சு பேசினா நல்லா இருக்கா இல்ல? இன்ஸ்டா 360 ஆக்சுவலி கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லை, ஆனால் இங்கே பேர் ஏதோ நான் பெரிய ஒன்றும் தெரியல. இது அப்படியே நீ எடுத்துட்டு போயிடுறா. நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? ஸ்காட்லாண்டுக்கு. ஸ்காட்லாண்ட் தமிழ்னு சேனல் ஆரம்பிச்சிட்டா? நான் மான்செஸ்டர் தமிழ்ல ஆரம்பிக்கிறேன். நல்லா இருக்குல்ல இங்கே பாரு. அப்படி ஆரம்பிச்சு நிறைய 360 வருதுடா. நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழம் கூடிட மேகம் ஏஸ் ப்ரோன்னு ஒன்று இருக்கே அதுவா? ஏஸ் ப்ரோ 360. நீ பேச லைட்டா ஆசை 380 பவுண்ட்ஸ் தான்டா. 380 வாங்கிறப்போ வாசம் அங்க அவர் 40 ரூபான்னு சொன்னாரு. 46. எல்லாமே சேர்த்தா அதுல என்ன பிரமாதம் இங்க பாரு, இதையும் வாங்கினாரு கூட. சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அவருக்கு தாண்டா தெரியல. யூடியூப் இதான் பண்றாருல, யூடியூப்ல சம்பாதிக்கிறாரு லட்சக்கணக்கில். யூடியூபா எவ்வளோ இவருக்கு மானிட்டைஸே ஆகலடா இவர் சேனல்ல. இல்ல நார்மலா மானிட்டைஸ் ஆனோனே எவ்வளவு வரும்? மானிட்டைஸ் $8 என்னவோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிரவீன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ தெரியல. தட்ஸ் நைஸ். $8 பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிடுவான். 800 ரூபா கொடுத்தா பிரெட் ஆம்லெட்டா? 800 ரூபா எவ்வளவு வாங்கலாம்? எவ்வளவு பிரெட் ஆம்லெட் வாங்கலாம்? ஒன்னு எவ்வளவு? இப்போ எவ்வளவு நான் சாப்பிடும்போது 40 ரூபா 30 ரூபா. சிட்டி பார்க்ல சாப்பிட்ருக்கியா நீ பிரெட் ஆம்லெட்டு? அந்த மாதிரி இருக்கும். கூட்டு போவீங்களே, செம்மையா இருக்கும். இப்போ ஜூம் பண்ணிட்டேன். இப்போ ஜூம் பண்ணிட்டேன். ஏய் இது நல்லா இல்லைண்ணா. கிரியேட்டர் கிட் வாங்கினா 455 பவுண்ட் வருது. ஏய் இங்கே பாரு, திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மாலுக்கு வரவங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கா? 2014 2016 டைம்ஸ் கூட்டிட்டு போறா இருக்கும். ஊதி போய் இப்படிதான் ஊதி போவீங்க. Stone Cold Killer, certified fresh bitch ain't no. என்னென்னவோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். எவ்வளவு நிமிஷம் போயிட்டு வீடியோ? 43. இங்கே பாரு. ஏய் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பல்லு. ஒரு நிமிஷம் வீடியோ எவ்வளவு தூரம் வருது? 50 GB வருது வீடியோ. ஒரு சம்பூசா பிறந்தடா பண்டு நாலப்பா. ஃபீல் ப்ரூஃபா? சரி ஓகே. இது ஃபீல் ப்ரூஃப். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கு ஃபீல் ப்ரூஃப். ஃபீல் ப்ரூஃப். அது சவுதி வரமா. ஏய் டீ கப்பே குடுங்கடா அவன். இந்தியா. ஆமா. போடு. இன்னைக்கு சண்டை வலிக்கிறோம். ரப்பர் பேப்பர் கப் அண்ட் சுகர் பாக்கெட்ஸ் போட்டுருக்கேன் நான். வேர் அதுதான் நினைக்கிறேன். வெறுங்கை காட்டுறீங்க இல்ல. ஓகே ரியாஸ் நாங்க டீ குடிக்க போறோம். அதுதான் பண்ணோம். பன்னா பஞ்சம். ஓ நாங்க நீங்க கேமரா வச்சுங்க. கைஸ் இருமா சாப்பிடுறீங்க. பஞ்சாம்லாம் சாப்பிடுறீங்க. ஏய் இவ்வளவு நேரம் நீ தான் ஏதோ பெங்களூர் சாட் ஏதோ சாப்பிட்டியாடா? அப்புறம் என்னடா? ஏய் மும்பை அது பாம்பேடா. ஏய் எல்லாம் பங்கு போட்டு சாப்பிடு. பாரு 43 மினிட்ஸ் தான் சார்ஜ் 28% வந்துச்சு. ஏமா அவனே சோகத்துல இருப்பான். நானே கோவா போல. தினகர் அடுத்த வருஷம் நம்ம போலாம். நானே கோவா போல. பண்டிகை
மால்தீவ்ஸா என்ன வாடா சீக்கிரமா. இந்த ஓலா தான் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றோம் நம்ம? மால்டீவ்ஸ் போயிருக்கணும். காட்டு. உனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன். அது பண்ணிருந்தா போயிட்டு இருக்கலாம் என்ன இருக்கு. காலையில் சொல்லு ஏதோ சொன்னா விட்டுருவான். ஆமாம் சொன்னா விட்டுருவான். என்ன பண்ணுறது? அந்த ரூமில் கப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தரால் மட்டும்தான் அங்கே போக முடியும். நீதான் அது போ வேறு. அதுவும் தான் அந்த ரூமில் இருக்குது. ஏய் ஊத்த சுகர் இல்லையா அப்போ? எதுவுமே இல்லைப்பா. சண்டை போட்டே தீர்றான் கண்டிப்பாக. ரீஃபண்ட். ஏய் அந்த தமிழனா ஒயிட் பேப்பர் எடுப்பாரு. ஆமாம் தமிழ் தான். ரீஃபண்ட் கொடுப்பானா கிரெடிட்ஸ் கொடுப்பானா? ரீஃபண்ட் இப்போல்லாம் கிரெடிட் தரதே இல்லை எதுவுமே. சரி ஓகே இந்த வீடியோ ஹரிகாஸ் இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறோம். ஓகே ரியாஸ் பை சொல்லிட்டான். அண்ணே சத்யா அண்ணே அந்த மாதிரி ஒரு பிஃபோர் அண்ணே. சரி ஓய் பை கைஸ். பை பாய். தினகர் ஏன்னா பாய் ஃப்ரம் கோவா. பாய் ஃப்ரம் கோவா இல்ல கோவாக்கு பாய். கோவா கானன்னு ஒரு குரூப் வச்சிருந்தானா. நீ ஃபோன் ரெடி ஃபோன் தான். குரூப் பேர் மாத்திட்டாங்க. கோவிந்தா கோவா. டிஸ்கிரிப்ஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷன். தேங்க்ஸ் அரிசி. புள்ளி தரிசி. பாய். ஓகே பாய்.